ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரா நேந்திர பனானா பவுடர் தாங்க ரெடி பண்ணுறேன். ஒல்லியாக இருக்கிற குழந்தையும் குண்டாகணுமா, அப்போ இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க. நல்ல புசு புசுன்னு அமுல் பேபி மாதிரி வருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நேந்திர வாழைக்காயை எடுத்திருக்கேங்க. இதோட தோலை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணுங்க. குழந்தைங்க வெயிட் ஏறலை அப்படின்ற குழந்தைங்களுக்கு இது போல் வாங்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கஞ்சி கொடுக்கலாங்க. இது போல் 3 வாழைக்காயை நான் தோல் சீவிட்டு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அதை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்க போகிறேங்க. ஒரு மல்லு துணியில் வச்சு நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த கஞ்சியை 7 மந்த்லேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாங்க. நம்மளோட விருப்பம்தான். இப்போ வாழைக்காய் சிப்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அது போல் ஒன்று ஒன்றா நம்ம சீவி எடுத்துக்க போகிறோங்க. இதை நம்ம நிழலில் தாங்க காய வைக்கணும். நான் ஒரு மல்லு துணி போட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து அதை காய வைக்கிறேங்க. ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ரெடி பண்ணிட்டேங்க. மறுநாள் காலையில் நான் இதை ஒன்று ஒன்றா திருப்பி விடுறேங்க. இது நல்லா காயணுங்க. எனக்கு இது 2 நாள் ஆச்சுங்க காயறதுக்கு. இது போல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நல்லா காஞ்சி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் அதை ஜல்லடை பிடிக்கிறேங்க. குழந்தைக்கு கொடுக்குறதுனால நான் ஒரு 3-4 டைம்ஸ் ஜல்லடை பிடிச்சி எடுத்து வைக்கிறேங்க. திரும்பவும் அதை நான் ஜல்லடை பிடிக்கிறேன். ஏன்னா 6 மந்த்து 7 மந்த்து பேபிக்குன்றதுனால இது ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த பவுடர் கடையில் வாங்கணுன்னா ரொம்ப விலையாக இருக்குங்க. அதான் வீட்லேயே நான் ரெடி பண்ணிட்டேங்க குழந்தைக்கு. இது போல் நைஸாக இருக்கணுங்க. ஒரு பாட்டிலில் எடுத்து அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கஞ்சி காசுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பனானா பவுடரை ஆட் பண்ணுறேங்க. 150 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் வச்சு அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அடியும் பிடிக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்னஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம், இல்லை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்கன்றதுனால நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. இது ஒரு 4 மினிட்ஸ் ஆகுங்க நல்லா குக் ஆகிறதுக்கு. 7 மந்த்து பேபி கொடுக்குறோன்றதுனால நான் அதை நல்லா குக் பண்ணி தரேங்க. இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் அதிகமாகுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது போல் நல்ல திக்னஸ் வந்ததும் நம்ம இன்னும் ஒரு 1 மினிட்டில் ஆற வச்சு எடுக்கிறேங்க. நான் இது போல் நல்லா நைஸாக இருக்கணும். கஞ்சி ரெடிங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். நல்ல ஆரோக்கியமான கஞ்சிங்க இது. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.